z is equal to x plus iy மற்றும் argument of z minus I divided by z plus 2 is equal to pi by 4 எனில் x square plus y square plus 3x minus 3y plus 2 is equal to 0 என காட்டுக. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க இங்க argument of z minus I divided by z plus 2 is equal to pi by 4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது argument of z1 by z2 is equal to argument of z1 minus argument of z2 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா argument of z minus I minus argument of z plus 2 is equal to pi by 4. Okay. ஸோ நமக்கு x plus iy அப்படிங்கிறது z. ஸோ அதை இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ argument of x plus iy minus I minus argument of x plus iy plus 2 is equal to pi by 4. Okay. ஸோ நமக்கு இன்னொரு ரிசல்ட் தெரியும், அதாவது என்ன அப்படின்னா argument of x plus iy அப்படிங்கிறது என்னது tan inverse of y by x, அதாவது மெய்ப்பகுதி டிவைடட் பை கற்பனை பகுதி. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க ஆர்கியூமெண்ட் ஆஃப் இங்க வந்து கற்பனை பகுதி என்னது y மைனஸ் 1. ஸோ y மைனஸ் 1 டிவைடட் பை நமக்கு இங்க மெய்ப்பகுதி வந்து என்னது x. ஓகே, சாரி, tan இன்வர்ஸ் ஆஃப் y மைனஸ் 1 பை x மைனஸ் இங்க வந்து என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் இங்க மெய்ப்பகுதி என்னது வெறும் y தான் இருக்குது, கற்பனை பகுதி வந்தது x plus 2 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த pi by 4 வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா tan inverse of 1 அப்படின்னு நாம எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா tan inverse of a minus tan inverse of b is equal to tan inverse of a minus b divided by 1 plus ab அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க tan இன்வர்ஸ் ஆஃப் நமக்கு இங்க a அப்படிங்கிற இந்த டேர்ம், b அப்படிங்கிற இந்த டேர்ம். ஸோ y மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் y பை எக்ஸ் பிளஸ் 2 டிவைடட் பை 1 பிளஸ் y மைனஸ் 1 பை எக்ஸ் பெருக்கல் இங்க y by x plus 2. Okay, so this term is equal to tan inverse of 1. So நம்ம tan inverse வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த டேர்முக்கு நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் இங்க y மைனஸ் 1 பெருக்கல் x பிளஸ் 2 மைனஸ் y பெருக்கல் x டிவைடட் பை இங்க வந்து என்னது LCM வந்து என்னது x பெருக்கல் x plus 2 the whole divided by இங்க வந்து LCM வந்து என்னது நமக்கு x பெருக்கல் x plus 2 அதே தான் வந்து என்னது நமக்கு LCM. ஸோ அப்ப இங்க 1 இருக்கிற இடத்துல இங்க x plus 2 பெருக்கல் x அப்படின்னு கிடைக்கும், பிளஸ் y பெருக்கல் y மைனஸ் 1 is equal to 1 அப்படின்னு நமக்கு தரும். இப்போ நமக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், ஏன்னா ரெண்டு வந்து ஈக்குவல் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம், ஏன்னா இங்க வந்து 1 இருக்கிறதுனால. ஸோ இந்த டேர்ம் இங்க கொண்டு வந்துட்டோம்னா என்ன கிடைக்கும் இங்க y மைனஸ் 1 பெருக்கல் x பிளஸ் 2 மைனஸ் xy இஸ் ஈக்குவல் டு இங்க x பெருக்கல் x பிளஸ் 2 பிளஸ் y பெருக்கல் y மைனஸ் 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்யை வச்சு இதை பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா xy பிளஸ் 2y கிடைக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் 1 வச்சு பெருக்கும்போது மைனஸ் எக்ஸ் இங்க மைனஸ் 2 கிடைக்கும். ஸோ மைனஸ் xy இங்க இருக்குது, அதை எடுத்துக்கலாம் இங்க. இப்போ எக்ஸ் வச்சு இதை பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x கிடைக்கும். இங்க பிளஸ் இங்க ஒய்யை வச்சு பெருக்கும்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பிளஸ் xy மைனஸ் xy வந்து கேன்சல் ஆயிருக்கு.
இப்போ இந்த டைம் எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இப்போ இந்த ப்ளஸ் 2y இங்கே வரும்போது மைனஸ் 2y மாறிடும். இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் வரும்போது நமக்கு ப்ளஸ் 2 மாறிடும் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து இதை வந்து சிம்பிளை பண்ணலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னது எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இங்கே 2x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் நமக்கு 3x இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் 2, இங்கே மைனஸ் ஒய். ஸோ மைனஸ் 2y, சாரி மைனஸ் 3y. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை தான் வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான்.